தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 6வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முழு உண்மையை நோக்கி. உண்மையா அது என்ன என்று கேட்டார் பிலாத்து. இயேசு நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்னார். உண்மையாகிய இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய தெரிந்து கொள்ள நமக்கு துணை புரிவதுதான் தூய ஆவியினுடைய செயல்பாடாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இயேசுவை நோக்கி. எனவேதான் பவுலுடையார் சொன்னார், தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி வாயார அறிக்கையிட முடியாது என்று சொல்லுகின்றார். ரோமர் புத்தகம் 12:10 படிக்கின்ற பொழுது, வாயார அறிக்கையிடுவோர், இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது. நாம் மீட்பினை, நிறை வாழ்வை, நிறை உண்மையாக இயேசுவை அறிய நமக்கு துணை புரிவது தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் வழிநடத்தலை நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார், நமக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கின்றார், நமக்கு சுட்டி காட்டுபவராக இருக்கின்றார், நம் உள்ளத்தின் பெருமூச்சுகளை எடுத்து இயம்புபவராக இருக்கின்றார், நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். இதே உண்மையைதான் இன்றைய முதல் வாசகமும் திருப்பாடலும் கூட நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் ஏதென்ஸ் நகரில் இருக்கின்ற அரியபோக மன்றத்திலே பவுல் எழுந்து பேச ஆரம்பிக்கின்றார். ஏதென்ஸ் நகரம் கிரேக்கர் மத்தியிலே மிகவும் செழிப்பான நகரம். அறிஞர்களும் வலிமை வாய்ந்தவர்களும் உருவாக்கப்பட்ட நகரம் அது. இத்தகைய மெய்யில் நிறைந்த இடத்திலே இறையலோடு கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையை பவுலடியார் எடுத்து இயம்புகின்றார். நீங்கள் அறியாத தெய்வம் என்று சொல்லி அந்த உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, இயேசுவே அந்த தெய்வம் என்று அந்த உண்மையை அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். ஏதென்ஸ் மக்கள் தெய்வ பயமே மிகுந்த மக்களாக இருக்கின்றார்கள். பல தெய்வங்களை வழிபடுபவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி வழிபடுகின்ற பொழுது ஒருவேளை நாம் தெரியாத தெய்வம் ஏதாவது இருந்து அது நமக்கு தண்டனை கொடுத்து விட்டால் என்ன செய்வோம் என்ற அந்த பயத்திலே அறியாத தெய்வம் என்கின்ற ஒரு பலிபீடத்தையும் வைத்திருந்தார்கள். இந்த வாய்ப்பை பவுலடியார் பயன்படுத்தி கொண்டு, நீங்கள் அறியாத தெய்வம் என்று சொல்கின்ற அந்த தெய்வம்தான் கடவுள். அவரே இந்த உலகை படைத்தவர், மனிதனை படைத்தவர், உயிர் மூச்சை கொடுத்தவர், உலகிற்கு அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பவர், அனைத்தின் தொடக்கம் முடிவுமாக இருப்பவர் அவரே என்று சொல்லி அவர் நம்முள் இருக்கின்றார், நம் அருகிலே இருக்கின்றார், நாம் இயங்குவதும் இருப்பதும் அவராலேயே என்று சொல்லி இயேசு என்கின்ற உண்மையை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இன்றைய திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது கூட மனிதன் என்பவன் யார், எதற்காக படைக்கப்பட என்கின்ற உண்மையை சொல்லுகின்றது. மனிதர் படைக்கப்பட்டது கடவுளை புகழ்வதற்காக. எல்லா மனிதர்களுமே வெறும் தேவையில் இருப்பவர்கள் மட்டும் இறைவனை புகழ்ந்து தேடி வருவதற்கல்ல, மாறாக அனைத்து மக்களும், அரசர்களும், ஆளுநர்களும், சாதாரண மக்களும் இறைவன் புகழ் பாடுகின்ற, இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையை சொல்லிக் கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இதோ இன்றைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற நேரத்திலே நாமும் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட வேண்டும். இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை முழுமையாக அறிய பவுலடியார் சொல்வார் அல்லவா, பிலிப்பியர் 3:8, ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து கொள்கின்ற அறிவை பெறுவதற்கு மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகின்ற சொன்னாரே, அதே போல மற்றவைகளை புறம் தள்ளிவிட்டு இயேசுவை பற்றிய அறிவிலே வளர முற்பட வேண்டும். கொலோசியர் புத்தகத்திலே பவுலடியார் சொல்வார், கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாளும் அதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்படி கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட வேண்டும் எனில் தூய ஆவியாரிடம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் பிரசன்னத்தில் அமர்ந்து
அவரோடு உறவாட வேண்டும். இறை வார்த்தையை முழுமையாக படித்து சிந்தித்து தியானித்து தூய ஆவின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதோடு இணைந்து அருட்சான கொண்டாட்டத்தின் வழியாக இறைவனை அனுபவிக்க வேண்டும். இத்தகைய அருளை கேட்போம். முழு உன்னை நோக்கி வழிநடத்தும் தூய ஆவியானவர் நம்மையும் வழிநடத்தி இயேசுவின் அருகிலே இயேசு நம் மத்தியிலே வாழ்கின்ற பாக்கியமான பேற்றினையும் பெற்றுத் தருவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.